நீ இருப்பதை வைத்து வாழ்வதற்கு அவர் உன்னை அழைக்கவில்லை. இருக்கிறவராய் இருக்கிற அவரை வைத்து வாழ அவர் உன்னை அழைத்திருக்கிறார். That's a word beyond measure. ஆண்டவர் பண்ற ஒவ்வொன்றும் அதுதான். பைசாவை எண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமென். So money is power. பணம் வல்லமை உள்ளதுதான். ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவரு இது எல்லைக்கும் மேலானதை செய்கிறார். ஆமா ஆமா, சில காரியம் பணத்திற்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த மாதிரி அவ்வளவு தூரம் போகும், கொஞ்சம் தூரம் போகக்கூடிய வண்டி தான் அது. ஆமாவா இல்லையா? அது ஒன்றும் சின்ன வண்டி இல்லை, கொஞ்சம் நல்ல வண்டி தான். That's a power. அதுக்கு ஒரு ஆனா கூட அதுக்கு என்ன இருக்கு? There is a limit for money. But ஆவியானவருக்கு there is no limit. இந்த சபையில் பணத்தை மட்டமா பேச மாட்டோம். ஏன்னா பணம் கடவுள் தரும் ஆசீர்வாதம். ஆனா அதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. இவன் உட்காந்து கவுண்ட் பண்றான், இதை வச்சுட்டு என்ன பண்ணலான்ட்டு. இதை வச்சுக்கிட்டு பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனா அவரை வச்சா அளவே இல்லாததற்கு பண்ணலாம். நீ இருப்பதை வைத்து வாழ்வதற்கு அவர் உன்னை அழைக்கவில்லை. இருக்கிறவராய் இருக்கிற அவரை வைத்து வாழ அவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகம் இருப்பதை வைத்து வாழுகிறது. நீங்களும் நானும் இருப்பதை வைத்து அல்ல, இருக்கிறவராய் இருக்கிறவர். I am the child. இந்த மாசம் இதுவரைக்கும் பணத்தின் வல்லமையினாலே நீங்க லிமிட் பண்ணப்பட்டிருந்தா, இன்னைக்கு பரம பிதாவின் வல்லமை உங்க மேல கட்டவிழ்க்கப்படுகிறது. The money is not limits. பணம் லிமிட் பண்ண முடியாது. பணத்தின் வரம்புகளை உடைத்த படைத்தவரின் ஆமென் வல்லமைக்குள்ளே வாழ அவர் உங்களை அழைக்கிறார். ஆமென்.